வெல்கம் டு சந்திரமேஸ். ஸோ SSC MTS எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எதில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sscsr.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் மொபைல்லனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா டெஸ்க்டாப்லனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் போய் தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எக்ஸாமினேஷன் 2021 அப்படிங்கிறதுல டவுன்லோட் அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு என்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க இதை கிளிக் பண்ணுங்க. தெரியல அப்படின்னா நோ த ரோல் நம்பர், டைம், டேட் அண்ட் பிளேஸ் ஆஃப் எக்ஸாம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து உங்களோட நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தை வந்து இதுல என்ட்ரு பண்ணிட்டு நோ த ரோல் நம்பர், டேட் அண்ட் டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம், அதுக்கப்புறம் எந்த இடத்துல எக்ஸாம் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம். ஸோ அந்த டேட் தான் முக்கியம். ஸோ அந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுட்டு டவுன்லோட் அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்ல எக்ஸாம் நான் பார்க்க சொன்னேன்ல அந்த டேட் வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்ல எக்ஸாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்குள்ள நீங்க அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5ஆம் தேதி தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 5ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறவங்க இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். 1/10/2021 இருந்து 5/10/2021 வரைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எக்ஸாம் வந்து 13ஆம் தேதினு வச்சுக்கோங்க. அதாவது 13/10/2021 தான் உங்களோட எக்ஸாம்னா நீங்க வந்து 9ஆம் தேதியில இருந்து தான் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். 9ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் தான் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். நீங்க 13ஆம் தேதி எக்ஸாம் வச்சுக்கிட்டு இப்பவே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகாது. ஓகே? ஸோ அட்மிட் கார்டு வரல அப்படின்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டாம். இந்த டேட்டுக்குள்ள தான் உங்களோட அட்மிட் கார்டு வந்து உங்களால டவுன்லோட் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு நவம்பர் 2ஆம் தேதி எக்ஸாம் இருக்குன்னா நீங்க வந்து 29/10 இருந்து 2/11 உங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பேஜ்லயுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து என்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே? ஸோ உங்களோட எக்ஸாம் டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னால நீங்க அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்களோட அட்மிட் கார்டு இருக்குல்ல, அதாவது ஹால் டிக்கெட் இருக்குல்ல, அதுல வந்து போட்டோவில் வந்து டேட்டு மென்ஷன் பண்ணல அப்படின்னா அவங்கள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து போட்டோவில் வந்து டேட்டு மென்ஷன் பண்ணல அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அட்மிட் கார்டு வந்திருக்காது. ஒரு சிலருக்கு வந்து டேட் மென்ஷன் பண்ணாமலே வந்து அட்மிட் கார்டு வந்திருக்கும். ஸோ அவங்களையுமே வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஒரிஜினல் போட்டோ ஐடி கார்டு வந்து எடுத்துட்டு போகணும். அது என்னெல்லாம் இருக்கலாம்? ஆதார் கார்டு இருக்கலாம், பேன் கார்டு இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரிஜினல் போட்டோ ஐடி வந்து ஒன்று எடுத்துட்டு போகணும். ஓகே? அந்த ஐடி கார்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தும் உங்களோட அட்மிஷன் சர்டிஃபிகேட், அதாவது இந்த அட்மிட் கார்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தும் சேமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஐடி கார்டை வந்து எடுத்துட்டு போங்க. இது மிஸ்மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களோட அட்மிட் கார்டு நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து டவுன்லோட் அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணுங்க. இதை ஓப்பன் பண்ண கொடுக்குறப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகே? ஸோ ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு நீங்க வந்து டவுன்லோட் அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு பதிலாக ரோல் நம்பர் கொடுக்கலாம். அது ரெண்டுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா உங்களோட நேம் கொடுத்துக்கலாம். இங்க வந்து உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து டவுன்லோட் அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வரும், அதுக்கப்புறம் COVID-19 செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மும் வரும். அது எல்லாமே சேர்ந்தே வந்து டவுன்லோட் ஆயிரும். அதையும் நீங்க வந்து சேர்த்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க வந்து COVID-19 செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கொண்டு போகணும். அதை ஃபில் பண்ணி எக்ஸாம் ஹாலில் சப்மிட் பண்ணணும். ஓகே? ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த MTS எக்ஸாம் பத்தி இல்ல, மற்றபடி SSC எக்ஸாம் பத்தி எந்த டவுட் இருந்தாலும் நீங்க வந்து நம்ம சேனல்ல பாத்துக்கலாம். அதுக்கு தனித்தனியா நம்ம வந்து பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட எக்ஸாமுக்கு வந்து நீங்க எக்ஸாம் கால ரீச் பண்றதுக்கு எதுவும் ஹெல்ப் தேவை அப்படின்னாலுமே நீங்க வந்து அந்த டெலிகிராம் குரூப்ல கேட்டுக்கலாம். குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்க அந்த குரூப்போட லிங்கை கிளிக் பண்றப்போ உங்களால ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா டெலிகிராம் ஓப்பன் பண்ணி சந்திரமேஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கனாலே நம்மளோட குரூப் வந்துடும். ஸோ அதுல போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல என்ன டவுட்னா நீங்க கேட்டுக்கலாம். தேங்க்யூ.